ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, உன் மனைவி உன் வீட்டோரங்களில். இன்றைய தேவனுடைய வார்த்தை, உன் மனைவி உன் வீட்டோரங்களில். இன்றைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன், நிதானமாக, பொறுமையாக, விசுவாசத்துடன் கேட்போம். வாருங்கள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 128 3 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். விசுவாசிங்கள், ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாகவே உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உன் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒலிவ மரம் கன்று அன்றைய நோவா காலத்தில் 40 நாள் மழை பெய்தது. அந்த ஒலிவ மரம் நீர் வற்ற ஒலிவ மரத்தின் இலையை புறா பறித்து கொண்டு வந்தது. ஒலிவ மரம் ஒரு நீண்ட ஆயுசுள்ள மரம். எக்காரணத்து கொண்டு அந்த மரம் அழியாது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமீன் என்ற கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.